ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்னா, பீச்சுக்கு போக போகிறேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே இவன் என்கிட்ட பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவன் போவேன், என்னை கூட்டிட்டு போக மாட்டேன். ஸோ இன்னைக்கு எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து லீவு கிடச்சி, அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பீச்சுக்கு போக போகிறோம். நேம் தீபக். ஸோ ஃப்ரம் யூபி. பார்க்க தமிழ் பையன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் தமிழ் கிடையாது, ஹிந்தி. பீச் எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ். பீச் கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து ஓமனில் பீச் எப்படி இருக்குன்னு காட்டியேன். பீச் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பீச்சில் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஆக்சுவலாக நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இங்கே. பார்த்தீங்களா, ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்குது. அப்புறமா தென்னை மரங்கள் நிற்குது சைடில், ரோடு, கார்லாம் போகுது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓமன் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் co.llc அப்படின்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சலாலா மெடிக்கல் சப்ளைஸ்னு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃபேக்ட்ரி தான். இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு பயங்கர செலவு வைப்பாருன்னு இன்னைக்கு ஏடிஎம்மில் பைசா எடுக்க போகிறாரு, பேங்க் டோஃபாரில். ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம். சில நாள் எனக்கு போக முடியாது, சில நாள் வந்து அவங்க போயிருப்பாங்க, என்னை கூப்பிடுவாங்க, எனக்கு வர முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன், வரல அப்படின்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு மைண்ட் அப்செட்டில் வர மாட்டேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி நேற்றுக்கு என்கிட்ட சொன்னேன் இவன் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து விழிச்சான், 3:30 வரை வந்து விழிச்சான் போமான்னு. பின்ன போவோம், நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பீச்சை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒர்க் பண்ணியதில் மொத்தம் 10 பேர் உண்டு. நாங்கள் ஒரு டீம் 10 பேர். அந்த 10 பேரில் 6 பேருக்கு டியூட்டி உண்டு. இன்னைக்கு 4 பேருக்கு இல்லை. இது என்ன டீம் தான். ஸோ எங்களுக்கு ஒரு 4 பேருக்கு இன்னைக்கு டியூட்டி இல்லை. ஸோ 4 பேரில் 2 பேர் போகிறோம். அவங்க 2 பேரும் கூப்பிட்டோம், அவங்க 2 பேரும் வரலன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் வந்து பீச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். வாழைமரம் நிற்கு, வாழைமரம் பார்த்தீங்களா, வாழை மரம். அதாவது வெளிநாட்டில் வாழை மரம் இங்கே தான் பாக்கி. நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு. இவன் என்ன சொல்லி அப்படின்னா இனிப்ப வரும் அப்படின்னு சொல்லி, நல்ல காற்று அடிக்குது, கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லி. எங்கே வந்துன்னு தெரியல. நான் சொல்லியது அவனுக்கு புரியாது, சில நேரங்கள் அவன் சொல்லியது எனக்கு புரியாது. பின்ன இங்கிலீஷில் மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவோம். கடைக்கு போனேன். என்ன அப்படின்னா, அவன் மத்தியானம் எதுவுமே சாப்பிடலையா, அதனால் அவனுக்கு வந்து ஜூஸு கேக் எல்லாம் வாங்க போனேன். ஆக்சுவலாக வந்து அவனே பைசாவில் தான் வாங்கினது, என்கிட்ட பைசா இல்லை. அவன் தான் வாங்கினேன் ஜூஸு, அப்புறமா 2 ஸ்வீட்டு, ஒரு கேக் எல்லாம் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பீச்சுக்கிட்ட வந்தாச்சு, கிட்ட நெருங்கிட்டோம். இந்த பீச்சுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னா அபீனியா பீச். அங்கே ஒரு போர்டு இருந்து. பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. பார்த்தீங்களா, அந்த சின்ன அந்த வீடு மாதிரி இருக்கா, இது என்னன்னு எனக்கு தெரியல. அவன்கிட்ட கேட்டேன், அவனுக்கும் தெரியல. பட் பார்க்க சூப்பராக இருக்குது, மரத்தில் செஞ்சு வச்சுருக்கு. உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு.
நம்ம ஊரில் எல்லாம் பீச் சைடில் வந்து கடை இருக்கும் தெரியுமா, இந்த சாய கடை, அந்த பஜ்ஜி போண்டா. அதே மாதிரி இங்கே வந்து பீச்சுக்கு சைடில் வந்து வரேன் பீச்சுக்கு சைடில் வந்து கடை, சாய கடை. இந்த சின்ன சின்ன பெட்டி மாதிரி இருக்கிறது வந்து 10 நெசனில் நேரம் வந்து கூடாத மாதிரி இருக்குன்னு எல்லாமே வந்து கடைகள், சின்ன சாய கடை, சிப்ஸ் கடை அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஐ திங்க் நைட்டு தான் இங்கே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடியாச்சு. வெரி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சின்ன வயசில் நம்ம அந்த வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடி இருப்போம், வெளியில் போகும்போது விளையாடி இருப்போம். இங்கே வந்து அந்த ஊஞ்சல் ஆடினது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்து. ஃபைனலி பீச்சுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும் பீச்சுக்கு போய். வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வெளிநாட்டில் உள்ள பீச்சுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் பீச்சை. பீச்சுக்கு வந்தால் கண்டிப்பாக கால் நினைக்கணும். கால் நினைக்காம போகிறது நல்லாவே இருக்காது. தீபக், ஓகே, தண்ணி நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஆழம் இருக்கும், ஆழம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். See, I'm going. So you take, huh? Okay. Video? Okay. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்ப்போம் தெரியுமா, அந்த வெள்ளைக்கார கடப்பினம் ஒரு கட்டிலுக்கு மேலே சாஞ்சி, அதே மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குது, செட் பண்ணி வச்சிருக்கு. But video is not clear. இப்போ நான் எதில் இருக்கேன்னா அந்த ஒரு துணி மாதிரி கட்டி போடுவாங்க தெரியுமா, அதில் யாரும் இருக்கேன். சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 6:30 ஆச்சு. நாங்கள் இனிமேல் வந்து போகலை, இங்கே தான் இருக்கேன். அவன் வந்து மொபைலை விளையாடிட்டு இருக்கேன், நான் வந்து இங்கே சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த பீச்சோட வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் பீச்சில் வந்து இருந்து காற்று வாங்கி ரொம்ப நாளாச்சு. நம்ம முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சாயங்கால நேரத்துக்கு பீச்சுக்கு போனால் பீச் பார்க் எல்லாம் போவாங்க தெரியும், பேர் இந்த காற்று வாங்குறதுக்கு. செம்மையாக இருக்குது. இந்த ஒரு சேரெல்லாம் இருக்குது, சேரு பேக்ரவுண்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இருந்து காற்று வாங்கிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு, நம்ம வேலை செய்ய இடம் கூட நேரே ஆப்போசிட்டில் தான் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே இயற்கையை ரசிக்கதே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இருக்கும்போது இயற்கையை ரசிக்கவே இல்லை. உண்மையை சொல்ல போனால் நம்ம ஊரில் இருக்கும்போது நமக்கு அந்த இதுக்கு அருமையே தெரியலை. இங்கே வந்த பிறகு இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. நம்ம இடத்துல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். வெளிநாட்டுக்கு வந்தேன்னு தெரியும், உண்மையாகவே வெளிநாட்டில் இருக்கேனானு எனக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே இருக்கும்பா இதோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பீச்சில் இருந்து கிளம்பியாச்சு. ஸோ பீச்சில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன், ஒரு டான்ஸ் வீடியோ எடுத்தேன், அடுத்த வந்து சின்ன கிளிப்ஸ் எல்லாமே எடுத்தேன், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். நான் அதெல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இப்போ நான் கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து மணி வந்து 6:45 ஆச்சு. போகிறோம். இப்போ நடந்தால் தான் ஒரு 7-7:30 ரூமில் போய் சேர முடியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்து, உண்மையாகவே ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நல்லா இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து கிளம்பியேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.